உண்மையிலே இன்றைக்கி இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கவே இல்லைங்க. இந்த அளவுக்கு இப்படி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உண்மையிலே நான் இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, நான் எதுக்காக வீடியோ போடுறேன் அப்படின்னா, காசு பணம் அதிகமாக நம்ம இதில் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காகலாம் அவ்வளோவா கிடையாதுங்க. இதில் எப்படியும் என்னால் இதில் சாதிக்க முடியல. நானும் 2 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். என்னால் ஒன்றுமே முடியல. ஆனாலும் எவ்வளவோ ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டேன். இப்போ எதுக்காக வீடியோ போட்டேன் அப்படின்னா, ஒரே ஒரு நோக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, பிற்காலத்தில் நம்மளுக்கு அப்புறம் நம்மளுடைய குழந்தைகள் கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை பார்ப்பாங்க. அவங்க எப்படிலாம் இருந்தாங்க, நான் அவங்களுக்கு என்னென்ன செஞ்சேன், என்னென்ன கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நான் முக்கியமாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறது. எப்படியும் வியூஸ் போகாது, 10 பேர் கூட பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் நான் இதை டெலிட் பண்ணலாம்னு நினச்சேன். ஃபோன் வேறு ஹேங் ஆகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம்லாம் பிற்காலத்தில் நம்ம குழந்தைங்க பார்ப்பாங்க, நம்மளுடைய சந்ததிகள் பேரம்பேத்திகள் அது பார்ப்பாங்க இல்லையா, நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி எங்கள் அம்மா எனக்கு செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்காக தான் முக்கியமாக நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். அதாவது என்ன அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் டேங்க, 79வது சுதந்திர தின நாள். அதுக்காக சரி குழந்தைங்கள மேக்கப் பண்ணி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா கடையெல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தோமா. பக்கத்து ஊரில் கோவிலில் முளைப்பாரி திருவிழா. அங்கே இந்த கும்மிலாம் கொட்டினாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வரதுக்கு கரெக்டாக 11 மணி ஆகிடுச்சுங்க. நான் வீட்டுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 12 மணி. என்னடா சரி நான் முடியல, டயர்டாக இருந்துச்சு. பாப்பா வண்டியில் கூட்டிகிட்டு வரும்போதே சரி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருடைய டைலாக் சூப்பராக சொன்னான். நான் 2-3 டைம் சொல்லி கொடுத்தேன். அவள் கவனிக்கலை, அப்சர்வ் பண்ணலை அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கான், நல்லா சொன்னான். சரி குழந்தையும் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, சரி நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு தான் நைட்டு 12 மணிக்கு அவங்களுக்கு ஜுவல்ஸ்லாம் எடுத்து வச்சேன். என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். வீட்டில் இது தம்பிக்கு ஒரு 6 மாத குழந்தையா கேள, இப்போ 7 வயசு ஆகுது. 6 மாத குழந்தையா இருக்கும்போது அந்த கிரீடம்லாம் செஞ்சது எப்போ அப்படின்னா, கிருஷ்ண ஜெயந்திக்காக. இது இப்போ கிருஷ்ண ஜெயந்தியும் வந்துருச்சு. இப்போ அதெல்லாம் செய்கிறது இல்லைங்க. ஏன்னா கடை வச்சுருக்கனால டைம் இருக்க மாட்டேங்குது. ஃபுல் டைம் அங்கேயே ஸ்டே பண்ணுறது மாதிரி இருக்குது. சரின்ட்டு இதெல்லாம் அப்போ செஞ்சது. அதில் ராமம் போட்டிருந்தேன்னா அந்த கிரீடத்தில், அது ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அதனால் அதை எடுத்துட்டு இப்போ என்கிட்ட ஒரே ஒரு லேஸ் இருந்தது. அதை கையிலே ஊசி வச்சு தச்சுட்டேன் டக்குன்னு. இந்த பொட்டு வச்சா நல்லா இருக்குமான்னு பார்த்தேன். இல்லை, நார்மலாக பொட்டு வச்சாது நல்லா எடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சேன். இருந்தாலும் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு மூக்குத்தி ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சேன், மூக்குத்தி போடலான்ட்டு. இப்போ ஜுவல்ஸு இது எல்லாமே மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். பர்த்டேக்காக வாங்கினது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதான் வாங்கியிருந்தேன். அது நம்மளுடைய மேக்கப்புக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் மேட்சிங்காக அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டேன். வேண்டாம், 2 நெக்லஸ் இருக்குல்ல, இது வேண்டாம்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தம்பிக்கு முன்னாலே ஒரு வாரத்துக்கு முன்னாலே அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, அவனுக்கு பாரதியார் வேஷம் தான் போடலான் இருந்தேன் மாறுவேட போட்டிக்கு. அவனுக்கு ப்ராக்டிஸ்லாம் கொடுத்து ஸோ அவன் நல்லாவே சொன்னானா. பாப்பாவுக்கு மட்டும்தான் என்னடா செய்கிறதுன்னு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. அவன் நானும் பாரதியார் வேஷம் போடுறேன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னான். இல்லை, ஒரு வீட்டில் 2 பேரும் அதையே சொல்லக்கூடாது, நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். சரின்ட்டு தம்பிக்கு என்ன அப்படின்னா, போன வாரமே திங்கக்கிழமை என்ன பண்ணிட்டேன், நான் இன்றைக்கி தான் மாறுவேட போட்டுன்னு நினச்சேன். அன்றைக்கே மேக்கப் பண்ணி அனுப்பிவிட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே போட்டுட்டு வரல, இவன் ஒரு ஆள் தான் போட்டு போயிருந்தான். இது என்னென்னா புது துண்டுங்க. அந்த திங்கக்கிழமை மாறுவிட போட்டிக்காக புதுசாக உள்ள பீரோலேருந்து அப்போ தாங்க பில்லுலாம் எடுத்து கிழிச்சேன். அதை எடுத்து இவனுக்கு போட்டு விட்ருந்தேன். அது பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு கட்டப்பையில் வச்சுருந்துருக்கான். கட்டப்பையில் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சாப்பாடு கொண்டு போயிருந்தாங்க. அதில் குழம்பு சிந்தின்னு அதை பார்க்காம அந்த கட்டப்பைக்குள்ளே வேஷ்டியையும் துண்டையும் அவுத்து வச்சுட்டா. வேஷ்டி எதுவும் ஆகலை, துண்டு அடியில் இருந்தனால அந்த பையில் இருந்த அந்த குழம்பு கரை எல்லாம் அந்த துண்டில் பட்டுருச்சு. இப்போ நைட்டு 12 மணி. நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. இருந்தாலும் பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இல்லையா, அதனால் நம்ம கண்டிப்பாக செய்யணும். என்ன தூக்கம், எப்போ வேணாலும் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நானும் பார்த்துட்டு இருந்தேன். சரி வேறு ஏதாவது காலையில் ட்ரை பண்ணுவோம், துண்டு கடையில் கிடச்சிச்சின்னா வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ என்னடா பண்ணுறது, அதாவது கிரீடம் செய்யணுமா, ஒரு மாதிரி மங்கலாக இருந்துச்சு. சரி கிரீடம் ரெடி ஆகிடுச்சு. வால் செய்யணும். அதாவது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா, வீரமங்கை வேலுநாச்சியார் வேஷம் போடலாம் தாங்க இருந்தோம். அதுக்கு வால் ரொம்ப முக்கியம் இல்லையா.
வால் செய்யலான்ட்டு இருந்தோம். வால் செய்கிறதுக்கு வந்து கலர் பேப்பர்லாம் இப்போ காலையில் 6 மணி 8 மணிக்குள்ள வந்து ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. 6 மணி என்னடா ஓப்பன் பண்ணலை. அப்போ வந்து பர்த்டேக்கு வாங்கினேன் அந்த கேக் வாங்கினேன் அந்த அட்டை மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் கட் பண்ணோம். ரொம்ப கனமாக இருக்கும், என்னாலையும் கட் பண்ண முடியல. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கத்தியை வச்சு கிழிச்சு பார்த்தாங்க, முடியல. ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து டைம் ஆச்சு, அவங்க ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டா. டைம் ஆச்சு, இப்படி இதை எப்போ பார்த்தாலும் லேட் பண்ணுற அப்படின்னு சொன்னோன்னே பாப்பாவுக்கும் சரி ஃபஸ்ட்டு சாரீ கட்டிடலாம், அப்புறமா தம்பிக்கு ஈஸி தானே பண்ணிடலான்ட்டு பண்ணேன். ஃபோன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹேங் ஆகிடுச்சு. என்னால் வந்து சாரீ வந்து கட்டுற வீடியோலாம் எடுக்க முடியல. இவங்க வேறு திட்டிகிட்டே இருந்தாங்க. அது ஓரளவுக்கு கட்டி முடிச்சுட்டு 4-5 தடவை அவுத்து கட்டினேங்க. இப்போ வீரமங்கை வேலுநாச்சியார் ரெடி ஆகிட்டாங்க, பாரதியாரும் ரெடி ஆகிட்டாங்க. கடகடன்னு மேக்கப்பும் பண்ணி சீக்கிரமாகவே வந்து கிளப்பி விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா இருந்தாலும் 2 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு போகல. ப்ரேயரும் வச்சுட்டாங்களாம். எல்லா பிள்ளைங்களும் பாதி பிள்ளைங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து கிளாஸ் ரூமில் தான் சொன்னாங்களாம். அது என்னன்னு தெரியல. ஒவ்வொரு டைமும் சொல்லும் போது என்னோடய பிள்ளைங்கள்ட்ட ஆச்சும் என்னன்னு தெரியல. வந்து ஸ்கூலில் சொல்கிறது என்னால் பார்க்கவும் முடியல. அது வந்து எப்படி சொல்கிறது, குரூப் வச்சுருப்பாங்களே வாட்ஸ்அப் குரூப், அதில் இது வரைக்கும் போட்டதும் இல்லை. அதை நான் கேட்டும் விட்டுட்டேன். ஸ்கூலில் ஏன் இந்த மாதிரி குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, எல்லா பிள்ளைங்களும் போடுறீங்க, ஏன் இந்த பசங்களை போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு ஆன்சரும் பண்ணவும் இல்லை, என்னன்னு தெரியல. சரி ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். எல்லா குழந்தைங்களுமே வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. உண்மையிலே நான் ராங்காக ரைட் பண்ணியிருந்தா கூட திரும்பவும் நான் அதை தான் சொல்கிறேன். ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கேன். வெரி குட்னு சொல்லுங்கள், நன்றுன்னு எழுதுங்க அவங்க நோட்டில். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதை விட சூப்பராக பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னோடய பாப்பா வந்து வசனம் சொல்கிறேன், இங்கெல்லாம் ஓரளவுக்கு சொன்னாங்க. அந்த ஸ்கூலில் போய் சொதப்பிட்டா. இப்போ வந்து கோச்சிட்டு வெளியில் போயிட்டாங்க. டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, நீ என்னமோ பண்ணிக்க, இரு டேப்லெட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு பாப்பா சும்மா கூப்பிட்டுட்டு உள்ளே உட்காந்து வீடியோ பேக்கு ஃப்ரண்ட் இதெல்லாம் எடுத்து டக்குன்னு இதெல்லாம் நீ பார்க்க முடியாதெல்லாம் வேகமாக எடுத்தேங்க. ஒன்றும் என்னால் முடியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ, டாடா, பா.